இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அது அன்றைய சூழ்நிலையை பொறுத்தது. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்பது பொதுமொழி. இன்றைய அவசர உலகில் பணம் தேவை என்பது வீடு வாங்குவது, கல்வி, மருத்துவம், தொழில் எல்லாவற்றுக்கும் அவசியம். ஏன் அன்றாட தேவைக்கே பணம் தேவைப்படுவதால் கிரெடிட் கார்டு, பேங்க் லோன் போன்றவை தவிர்க்க முடியாத நிலையில் உள்ளது. எனவே கடன் திடீர் தேவைக்கு அவசியமாகிறது. ஆனால் இந்த கடனை திருப்பி செலுத்திவிடலாம் என்ற எண்ணத்தில்தான் வாங்கப்படுகிறது. தொழில், வேலை போன்றவை சமயங்களில் எதிர்பார்த்த வரவில்லாததால் கடன் பிரச்சனை ஏற்படுவது உண்டு. இது சில பேருக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும், காரிய தடையை ஏற்படுத்தும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைப்பதில்லை. காலதாமதம் ஏற்படலாம். இப்படிப்பட்ட பிரச்சனை காரிய தடையில் இருந்து விடுபட அல்லது மீண்டு வர பட்ட கடன் அடைய நம் முன்னோர்கள் எளிய பரிகார முறையை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் நாம் உங்களுக்காக கூறும் 5 ரூபாய் செலவிலுள்ள எளிய பரிகாரம். அதை பற்றி பார்ப்போமா? இந்த பூஜைக்கு நம்ம வெத்தலை எப்படி எடுத்துக்கணும்னா, நல்ல வெத்தலையா பார்த்து எடுக்கணும். இந்த மாதிரி நுனி பாருங்க கருகி இருக்கு, காம்பு இருந்தாலும் இந்த இடத்துல பூச்சி அரிச்சிருக்கு, இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் எடுத்துக்க கூடாது. அடுத்து இந்த மாதிரி நல்ல காம்பெல்லாம் இருக்கு, ஆனா அடியில பிஞ்சு இருக்கு வெத்தலை, மாதிரி பீந்து போன வெத்தலையும் எடுக்கக்கூடாது. அடுத்து காம்பே இல்லை பாருங்க, இந்த மாதிரி வெத்தலையும் நாம எடுத்துக்க கூடாது. நல்ல வெத்தலையா பார்த்து எடுக்கணும், ஏன்னா பூஜை பண்றோம் இல்லையா, அதுக்காக. அடுத்து நல்லா பாருங்க, காம்பு எல்லாமே வெத்தலை எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா ஓட்டை விழுந்திருக்கு. இந்த ஓட்டை உள்ள வெத்தலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து இந்த மாதிரி வெத்தலை நல்லா பூச்சி அரிக்காம, ஓட்டை விழாம, காம்பும் நல்லா இருக்கு, பின்னாடியும் நல்லா இருக்கு, இந்த மாதிரி நல்ல வெற்றிலையா பார்த்து நம்ம வீட்டில் இருந்தாலும் பறிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கணும்னாலும் பார்த்து வாங்கிட்டு வந்து, அப்படி வாங்கிட்டு வந்தது ஏதாவது டேமேஜ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து போட்டுட்டு நல்ல வெத்தலையா எடுத்துக்கணும். இப்போ வெத்தலை இந்த மாதிரி சுத்தமான வெத்தலை எடுத்துக்கணும். அதாவது காம்பும் நல்லா இருக்கு, நுனியும் நல்லா இதாக இருக்கு, இந்த மாதிரி வெத்தலையை எடுத்துக்கணும். இந்த சைஸ் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. வெத்தலை மட்டும் நல்லா சுத்தமானதா, ஓட்டை, நுனி, கருகல் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இதை எடுத்து வச்சுக்கோங்க வெத்தலைய. அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பொருள் எடுத்துக்க போகிறோம்னா, ஏலக்காய். இதெல்லாம் வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் இருக்கும், ஆனால் நல்ல முழுமையான ஏலக்காவாக எடுக்கணும். இந்த பாருங்க, இது நல்லா முழுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஏலக்காவும் எடுக்கக்கூடாது. இது நல்லா இருந்தாலும் ஓட்டை விழுந்திருக்கு பாருங்க, இந்த மாதிரி பிஞ்ச ஏலக்காய் இந்த மாதிரி இருக்கு, இதையும் எடுத்துக்க கூடாது. நல்ல ஓட்டை விழுந்த ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்தீங்கன்னா சரியா இருக்காது. அதனால முழுமையா இருக்கிற ஏலக்காய், நல்லா சுத்தமான, நல்லா பாருங்க, இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும், ஒரு ஓட்டை இல்லை, ஒரு பிஞ்சு இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு 3 ஏலக்காவை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த வெத்தலை மேல வச்சுக்கலாம். வச்சதுக்கு அப்புறம் அடுத்த பொருள் நம்ம எடுக்க போறது கிராம்பு. கிராம்பும் இதே மாதிரி தாங்க, நல்லா சுத்தமான கிராம்பா எடுக்கணும். கிராம்பு பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறது, இந்த நுனியில அந்த ஒட்டு மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் இல்லாத கிராம்பா எடுக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும் பாருங்க, இந்த மாதிரி முழுசா இந்த மாதிரி கிராம்பா எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிராம்பு, இதுவும் 3 ஏலக்காய் 3 கிராம்பு வச்சுக்கணும். எடுத்து அதையும் இந்த வெத்தலை மேல வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த வெத்தலையில் 3 ஏலக்காய் 3 கிராம்பு வச்சுட்டோம். இந்த வெத்தலையை நீங்கள் வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கணும். நல்ல சுத்தமான வெத்தலையாக இருக்கணும். இதை என்ன பண்ணணும், நாம் இதை மடிச்சுக்கலாம். இதை இப்படி மடிச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு மடித்து நின்னதுன்னா இப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நூலில் சுற்றி நம்ம கட்டி உங்கள் கண்ணுக்கு படும்படியாக சுவாமி ரூமில், பூஜை ரூமில் வச்சுருங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு நூலில் கட்டிக்கிறேன். கட்டி எடுத்து நம்ம சுவாமி ரூமில் அப்படியே வச்சிடலாம். இது தினமும் காலையில் 6 to 7 நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இதை செய்யலாம். நீங்கள் இந்த பரிகாரத்தை இதை வந்து நீங்கள் கணவன் மனைவி 2 பேரும் இணைஞ்சும் செய்யலாம், இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டில் இருந்தாலும் அவங்க செய்யலாம். டெய்லி காலையில் குளிச்சுட்டு 48 நாள், ஒரு மண்டலம் இதை வந்து டெய்லி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். முதல் நாள் நம்ம வச்சதை எடுத்து மரம் செடிகளுக்கு கீழே கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுடலாம்.
மறுநாள் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி ஒரு வெத்தலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு வச்சு கட்டி நம்ம திருப்பி பூஜை ரூமில் வைக்கணும். இப்படி டெய்லி ஒரு 48 நாள் செஞ்சீங்கன்னா அதுவும் உங்கள் கண் பார்வை படும்படியாக வைக்கணும். அதுதான் முக்கியம் இதில். இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் நல்ல நாள் பார்த்து, ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்தா நல்லதாக நடக்கும் நமக்கு. இதே மாதிரி 48 நாள் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த எளிய பரிகாரத்தை வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மர் படத்தின் முன்போ வெற்றிலை, ஏலக்காய் 3, கிராம்பு 3 கட்டிய வெற்றிலை வைத்து வணங்கலாம். அத்துடன் பாலில் கல்கண்டு கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்து வணங்குவது கூடுதல் பலனை தரும். இதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னோர்கள் சொன்ன எளிய பரிகார முறை ஆகும். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.